நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 12ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு தொகுப்பு. சரியா, சமீப காலங்களில் டிஎன்பிஎஸ்சியோட புதிய சிலபஸ் எப்படி மாற்றிருக்காங்களோ, ரீசெண்டாக எந்த மாதிரி பேட்டர்னில் கரண்ட் அஃபேர்ஸை சப்ஜெக்டோட சேர்த்து லிங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை கலந்து எப்படி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்களோ, உங்களை கன்வின்ஸ் பண்ணி விடுறாங்களோ, அந்த மாதிரி ஒரு அருமையான நடப்பு செய்தியில் நீங்கள் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் கிளியராக ஆன்சர் பண்ணுற மாதிரி நடப்பு செய்தியில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். சில போனஸ் கேள்விகள், சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், வாய்ப்பு கிடைக்கும்போது நிறையா ரிவிஷன். சரியா, அதில் ரொம்ப முக்கியமாக இந்த திட்டங்களுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மக்களை நல்லா பயன்படுத்திடுங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்க வேண்டாம். சரியா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வீடியோ பார்த்துட்டு பயன்படுத்திக்கலாம். மறக்காதீங்க நோட்டு போட்டு எழுதுறதுக்கு. சரியா, ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்துக்கு நடப்பு செய்திகள் மார்ச் 12ஆம் தேதிக்குரியது. சரியா, ஃபர்ஸ்ட் முக்கிய செய்திகள் தலைப்பு செய்திகள் பார்க்கும்போது அதில் ஃபர்ஸ்ட் தலைப்பு செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதாரம் தொடர்புடைய செய்தி. ரூபாய் 50,000 கோடிக்கு அரசு பத்திரங்களை வாங்கும் இந்திய ரிசர்வ் வங்கி. அது ஏன் வாங்குறாங்க, அதுக்கு என்ன காரணம்? சூப்பரான நோட்ஸு, மறந்துடாதீங்க. ஓகேவா. அடுத்தபடியாக அமெரிக்காவில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை தொடங்கியுள்ள ஒரு இந்திய நிறுவனம் ரிலையன்ஸ். சரியா, என்ன பின்னணி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து தமிழகத்தின் புதிய ஆளுநர். சரியா, அதாவது பொறுப்பு ஆளுநராக யார் பதவியேற்றிருக்கிறாங்க, யார் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்தியாவிடமிருந்து சில பிரம்மோஸ் ஏவுகணை வாங்கும் உலகின் 2வது நாடு எது, ஃபஸ்ட்டு எது, எங்கே தயாரிக்கிறாங்க, மொத்த டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து சில டிஎன் ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இது யாரால் தொடங்கப்பட்டுள்ளது, என்ன பயன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா, அடுத்தபடியாக டெய்லி நியூஸில் வர்ற முக்கியமான ஒரு ஸ்ட்ரைட், சரியா, ஒரு ஜலசந்தி, ஹார்மோஸ் ஜலசந்தி எங்கே இருக்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு சூப்பர் சிக்ஸ் கேள்விகளும் இறுதியாக நம்ம பார்க்க போகிறோம். சரியாமா, ஆரம்பிக்கலாம். இனிமேல் விரிவான செய்திகள். ஃபஸ்ட்டு, ரூபாய் 50,000 கோடிக்கு அரசு பத்திரங்களை வாங்கும் ஆர்பிஐ. சரியா, பார்த்துக்கோங்க. நாட்டின் வங்கி துறையில் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். நாட்டின் வங்கி துறையில், பேங்கில், சரி, பேங்கிங் செக்டரில் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் நோக்கில், சர்க்குலேஷன் ஆஃப் மணி. சரியா, எங்கே பிட்வீன் அந்த பேங்கிங். ஓகேவா, வங்கித்துறையில் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் நோக்கில் வெளி சந்தை நடவடிக்கை அப்படின்னா எக்கனாமிக்ஸில் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஆன்லைன் மூலமாக அந்த பங்கு சந்தையோட இந்த ஷேரை, சரியா, பையிங் செல்லிங் பண்ணுவாங்கள்ல, அதுதான் அந்த வெளிச்சந்தை நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. சரியா, பார்த்துக்க, அந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் மூலமாக ரூபாய் 1,00,000 கோடி மதிப்பிலான அரசு பத்திரங்களை இந்திய ரிசர்வ் வங்கி வாங்குவதற்காக, ஓகேவா, 2 கட்டங்களாக அந்த ஏலம் நடத்தியிருக்கிறாங்க. முதற்கட்டம் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. இப்போ 2ஆம் கட்டமாக 50,000 கோடிக்கு அந்த அரசு பத்திரங்களை ஆர்பிஐ வாங்கியிருக்கிறாங்க. சரி, நாளைக்கு வாங்க போகிறாங்க. ஓகேவா. இந்த ஏலத்தின் கீழ் 2029ஆம் ஆண்டு முதல் 2046ஆம் ஆண்டு வரை முதிர்வடையக்கூடிய மெச்சூரிட்டி அந்த பீரியட்னு சொல்லுவாங்களா, முடிவடையக்கூடிய அந்த பீரியட் தான் 2029 முதல் 2046 வரை முதிர்வடையக்கூடிய பல்வேறு வட்டி விகிதங்களை கொண்ட 7 வகையான அரசு பத்திரங்களை ரிசர்வ் வங்கி வாங்கியது. சரிங்களா, தற்போதைய கணக்கின்படி வங்கிகளிடம் சுமார் 2.74 லட்சம் கோடி கூடுதல் நிதி கைவசம் இருக்குது. எல்லா பேங்க்லையும் சேர்த்து பார்க்கும்போது 2.74 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஃபண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எதுக்கு இந்த நடவடிக்கைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாத இறுதிகள், மார்ச் இறுதியில் பல்வேறு நிறுவனங்கள், கார்ப்பரேட் கம்பெனிஸ், அந்த மாதிரி நிறுவனங்கள், தனிநபர்கள் முன்கூட்டிய வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டியது இருப்பதால் அவங்களுக்கான பணம் பேங்க்ல இருக்கும். அந்த நிறுவனத்தின் பணம் பேங்க்ல இருக்கும். அந்த பணம் வங்கிகளிலிருந்து பெருமளவிலான நிதி அரசாங்கத்திற்கு செலுத்தப்பட உள்ளது. அதனால பேங்க்ல இருக்கிற பணத்தின் அளவு குறையலாம். அதனால அந்த பேங்க்ல பணத்தை கொண்டு வருவதற்கு என்ன செய்றாங்க, ஆர்பிஐ அந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் மூலமாக அரசு பத்திரங்களை வாங்குறாங்க பேங்கிட்ட இருந்து. சரி, வங்கிகளிருந்து வாங்கும்போது பத்திரங்களை ஆர்பிஐ வாங்கிட்டு அந்த பத்திரத்துக்கு பதிலாக பணத்தை அந்த வங்கிகளுக்கு செலுத்தும் போது வங்கிகளிடம் பணப்புழக்கம் அதிகரித்து காணப்படும். சரிங்களா, இதுதான் நோக்கம், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்கு எப்பவுமே ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் மூலமாக ஆர்பிஐ, சரியா, என்ன பண்ணுவாங்க, பத்திரங்களை வாங்குவாங்க, வாங்கிட்டு பணத்தை கொடுப்பாங்க. பணம், சரியா, புழக்கத்திற்கு வரும்போது இந்த சர்க்குலேஷன் மணி ஜாஸ்தியாகி ஓரளவுக்கு நார்மலாக வரும். சரி, இந்த டிஃப்ளேஷன் டைம் சொல்லுவாங்களா, பணம் வாட்ட காலத்தில், ஓகேவா, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, பண வீக்க காலத்தில் என்ன செய்வாங்க, இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் நடக்கும். சரியா, பண வீக்க காலத்தில் ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கக்கூடாது. சரியாமா, அடுத்தபடியாக அமெரிக்காவில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ரிலையன்ஸ் தொடங்கியுள்ளது. பாருங்க, ரிலையன்ஸ் தனியாக தொடங்கல, என்ன டீடைல் சொல்லி பாருங்க. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம், சில டெக்சாஸ் மாகாணத்தில் அந்த பிரவுன்ஸ் வில்லி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே புதிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை திட்டம் தொடங்கப்பட உள்ளது. யார் தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க, ஷெல் அப்படிங்கிற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம். சில ஷெல், நீங்கள் பெட்ரோல் பல்க்லாம் பார்த்துருப்பீங்க.
அந்த ஷெல்ங்கிற பேரில் அந்த பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் அந்த மாதிரி ஒரு ஷெல்லுன்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து அமெரிக்கா சேர்ந்த நிறுவனம். சரியா, அவங்க தான் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஒரு புதிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை தொடங்க போகிறாங்க. சரி, அந்த குரூட் ஆயிலை சுத்திகரித்து சரி ஃபில்டர் பண்ணி பெட்ரோல் டீசலை தனித்தனியாக பிரிப்பாங்களே, இவங்க தான் இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் ரூபாய் 28 லட்சம் கோடி முதலீடு செய்ய போகிறாங்க. சரியா, அமெரிக்காவில் கடந்த 50 ஆண்டுகளில் சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 1970s அப்புறமா ஓகேவா 50 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த பிரவுன் வில்லியில் முதல் புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் திறக்கப்பட உள்ளது. சரிங்களா, இதில் இந்தியாவில் ரிலையன்ஸ் நிறுவனம் முதலீடு பண்ணுறாங்க. ஒரு சிறப்பு, ஒரு இந்திய நிறுவனம் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா, இந்த ஆலை திட்டத்தில் அமெரிக்காவின் ஷெல் எண்ணெய் நிறுவனம் முழுமையாக நிர்வகிக்க உள்ளது. சரியா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சமூக ஊடகத்தளம் அதோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ட்ரூத் அப்படிங்கிறது. சரி, ட்விட்டரில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார், அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாங்க. நீங்கள் என்ன க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனியாக ஒரு சோஷியல் மீடியா உருவாக்குனார். அதோட பேர் தான் த ட்ரூத் அப்படிங்கிறது. இந்த ட்ரூத் சோஷியல் மீடியாவில் தான் இந்த கருத்தினை இந்த தகவல்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான செய்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழகத்தின் புதிய ஆளுநர், அதாவது பொறுப்பு ஆளுநர் யார் அப்படிங்கிற ஒரு செய்தி பார்க்க போகிறோம். தமிழகத்தின் புதிய பொறுப்பு ஆளுநராக பொறுப்பேற்றார் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர். சரியா, ஆர்வி ஆர்லேக்கர் மறக்கக்கூடாது. பதவி பிரமாணம் நடைபெற்ற இடம் கிண்டி லோக் பவன், அதாவது மக்கள் மாளிகை. ஆளுநர் மாளிகையின் புதிய பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லோக் பவன். சரிங்களா, அந்த லோக் பவனில் தான் அந்த பதவி பிரமாணம் நடைபெற்றது. பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக தற்போது பொறுப்பேற்றுள்ள புதிய தலைமை நீதிபதி தான். சரி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பதவி வைத்திருந்தாங்க. S.A. தர்மாதிகாரி அவர்கள். சரி, சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்கள். இவங்க தான் பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ராஜேந்திர ஆர்லேக்கர் அவர்கள் கேரள மாநிலத்தின் ஆளுநராக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் ஆளுநராக கூடுதல் பொறுப்பை ஏற்றிருக்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானதுமா இப்படி செய்தியில் வந்ததுனால அந்த கவர்னர் தொடர்பான ஆர்டிகிள் என்ன, நியமனம், பதவி நீக்கம், என்ன உரிமை எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த இடத்துல ஒரே ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 200 and 201 எதை பற்றி கூறுகிறது? இந்த ரெண்டையும் சொல்லுங்க பார்க்கலாம், முக்கியமானது. அடுத்து தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்த திரு R.N. ரவி அவர்கள் மேற்கு வங்க மாநிலத்தின் வெஸ்ட் பெங்காலோட புதிய ஆளுநராக பதவி ஏற்றிருக்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டிலேயும் ஒரு வழியாக நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க R.N. ரவி அவர்கள். அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜிட்ட போயிருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரில, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் ஏவுகணை வாங்கும் 2வது நாடு. சரி, பிரம்மோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரிங்களா, அந்த இந்தோனேஷியா பார்த்துக்கோங்க. இந்தோனேஷியா இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் ஏவுகணை வாங்கும் ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளது. எந்த நாடு? இந்தோனேஷியா. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியாவிடமிருந்து வாங்கிய உலகின் முதல் நாடு பிலிப்பைன்ஸ். பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவின் DRDO மற்றும் ரஷ்யாவின் NPOM அந்த நிறுவனம் இணைந்து உருவாக்கியுள்ளது. நோட் பண்ணிக்கோங்க, யார் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. DRDOனா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். 1958 உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் இருக்க முக்கியமான இராணுவ தளவாடங்கள், ஏவுகணைகள் நிறையா உருவாக்குறது இந்திய அரசிற்கு சொந்தமான DRDO என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த DRDOவும் ரஷ்யாவின் NPOM 2 பேரை சேர்ந்து தான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, ஓகே. இது பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற இந்திய ரஷ்யா கூட்டு நிறுவனத்தில் தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா, ரொம்ப முக்கியமான செய்திமா. சரி, தொடர்ந்து பாருங்க. அப்படியே இந்த பிரம்மோஸ் ஏவுகணைது மேக் 2.8 வேகத்தில், சரியா, ஒளியின் வேகத்தை விட 2.8 மடங்கு வேகத்தில் பறந்து சென்று எதிரின் இலக்கினை சூப்பராக தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்டது இந்த பிரம்மோஸ் ஏவுகணை. சரியா, இந்த ஏவுகணை சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், சரியா, ஷிப்பாக இருக்கலாம், சரியா, வார்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா சப்மரைன்ஸ் நீர்மூழ்கி கப்பல்கள், விமானங்கள், நில அடிப்படையிலான தளங்கள், முப்படைகளிலிருந்தும் இந்த ஏவுகணையை நம்ம என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, கப்பல் எதிர்ப்பு, நில தாக்குதல், சரி, ஆன்டி ஷிப் அண்ட் லேண்ட் அட்டாக் ஆகிய 2 வகை பணிகளையும் செய்யும் திறன் கொண்டது இந்த பிரம்மோஸ் ஏவுகணை. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு ஆலை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னோவில் இருக்குது. லக்னோவில் அமைந்துள்ள இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு ஆலை திறக்கப்பட்ட வருஷம் 2025. அதுக்குள்ளே அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த இடத்த இங்கேருந்து தயாரிக்கப்பட்ட அந்த ஏவுகணை தான் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு முதல் முறையாக ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. நோட் பண்ணிக்கோங்க, இந்த பிரம்மோஸ் ஏவுகணை முதல் முறை ஏற்றுமதி செய்யப்பட்ட நாடு பிலிப்பைன்ஸ். இந்த பட்டியலில் 2வது நாடாக இணைய உள்ள நாடு இந்தோனேஷியா, மறக்காதீங்க. இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிறது இந்தியா ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள அந்த ஏவுகணை இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதி, சரியா, இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதி மற்றும் ரஷ்யாவின் பிரம்மோஸ், சரி, ஓகேவா, மாஸ்கோவா, சரியா, மாஸ்கோவா நதி, இந்தியன் பிரம்மபுத்திரா நதி, 2 பேரை சேர்த்து தான் ஷார்ட்டாக பிரம்மோஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களாமா, ஓகே.
இந்த பிரம்மபுத்திரா நதியில் ஒரு கூடுதல் சிறப்பு, இந்தியாவில் ஓடுற நதிகளில் ஆண்கள் பேரில் ஓடுற ஒரே நதி பிரம்மனின் புத்திரன் என்று அழைக்கப்படும் பிரம்மபுத்திரா நதி. மிச்சம் எல்லாமே பெண்கள் பேரில் தான் ஓடிட்டு இருக்குது. சரியா? எங்கும் பெண்கள் எதிலும் பெண்கள். அடுத்து டிஎன் ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இணையதளம், ஷார்ட் நேம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தமிழகத்தில் பதிவாகும் புற்றுநோய் பாதிப்புகளை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு பிரத்யேக இணையதளம். சரியா? புற்றுநோய் பாதிப்புகளை கண்காணிக்கும் பிரத்யேக இணையதளம். இதை தொடங்கியுள்ளது, அறிமுகப்படுத்தியுள்ளது அடையாறில் அமைந்துள்ள புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம். சரிங்களா? இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்குறேன், சொல்ல பார்க்கலாம். அறிஞர் அண்ணா பேரில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது, எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியா? கரெக்டாக பதில் சொல்ல பார்க்கலாம். அடையாறு புற்றுநோய் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் வி சாந்தாவின் நூற்றாண்டை ஒட்டி, சரியா, நூற்றாண்டை ஒட்டி இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதாவது இந்த ஏவுகணை இந்த டிஎன் ரெஸ்ட் இணையதளம் மூலமாக யாருக்கு புற்றுநோய் பாதிப்பு புதுசாக வந்திருக்குது, என்ன வகையான புற்றுநோய், சரியா, என்ன ஏஜ், ஆனா பொண்ணா, எல்லா டீட்டெயிலும் இதில் இடம்பெற்றிருக்கும். மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே இது தொடர்பான எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சரியா? அடுத்து ஹார்மோஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படி சொல்லுவாங்க, டெய்லி நியூஸில் வந்துட்டே இருக்குது. இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் என்பது பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும், சரியா, இணைக்கும் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையாகும். சரியா? அந்த குரூட் ஆயிலெல்லாம் எடுத்துகிட்டு போகிற முக்கியமான ஒரு போக்குவரத்து பாதை இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட். சரி, பாரசீக வளைகுடாவும் ஓமன் வளைகுடாவும் இணைக்கும் உலகின் முக்கியமான ஒரு பாதை. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர் தான் அகலம் கொண்ட ஒரு சின்ன ஒரு நீர்வழி பாதைன்னு சொல்லுவாங்க. இதன் வடக்கே ஈரான், தெற்கே ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம் இடையே அமைந்துள்ளது. சரியா? இங்கே தான் ஈரான் வந்துட்டு யாரும் எண்ணெய் கப்பல்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, நான் கண்ணி வெடிலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. அதனால தான் கேஸு, சரியா, பெட்ரோல், நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் வழியாக தான் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி செய்தியில் இடம்பெற்றதுனால அது எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கலாம் ஜாகிரபியில். இது ஒரு எரிசக்தி தடுப்பு புள்ளி, எனர்ஜி சோக் பாயிண்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார்? சரியா? ஆர்பிஐயோட தற்போதைய கவர்னர் யார்? செகண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் 6ல் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்கிய முதல் நாடு எது, இரண்டாவது நாடு எதுங்கிறதையும் பட்டியலில் சொல்லிடுங்க. மூணாவது சூப்பர் 6 கேள்வி, டிஎன் ரெஸ்ட் இணையதளம் யாரால் தொடங்கப்பட்டுள்ளது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட், சூப்பராக இருக்கு பாருங்கள், அதை பார்த்தால இந்த ஃபோட்டோவில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நன்றி. ஓகேவா? ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் எங்கு அமைந்துள்ளது, அதிலே ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, ரிலையன்ஸ் நிறுவனம் சமீபத்தில் எந்த நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் முதலீடு செய்துள்ளது? எண்ணெய் ஸ்பெல்லிங் தப்பாருக்கு மன்னிச்சிருங்க. சரியா? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, மாநில ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? சரிங்களா? இதை வந்துட்டு சூப்பர் கேள்வியில் சூப்பராக பதில் சொல்லுங்கள். நடுவில் ஒரு சில போனஸ் கேள்விகளும் கேட்டுக்கிறேன், நல்லா அருமையான முறையில் பதில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.